ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் கீமா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ருசியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இது கூட பரோட்டா செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி நான் 1/2 கிலோ கீமா எடுத்துருக்கிறேன். இதை நல்லா நம்ம ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் தண்ணி எடுத்து வைக்கலாம் ஒரு ஸ்ட்ரைனரில் வச்சு. இதை க்ளீனாக ஸ்ட்ரைன் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு சொட்டு தண்ணி இல்லாத வச்சுருக்குறோம். இப்போ நான் ஒரு 1/2 கப்பு தயிர் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி, இப்போ ஒரு கையளவு புதினா, இதையும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கையிலேயே பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது நல்லா 1 மணி நேரத்துக்கு இந்த தயிர் கூட இந்த மசாலா கூட நல்லா ஊறணும். பாருங்கள் இப்படி. இப்போ இது ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் இது ஊறட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா. இதை இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி பொடியாக அரைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஒரு பீஸ் பட்டை, 4-5 லவங்கு, ஏலக்காய் ஒரு 4 பீஸ், 2 பிரியாணி இலை. இதை சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி கீமா கூட மசாலா சேர்த்து வச்சுருக்குறோம்ல, அதை சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 2 நிமிஷத்துக்கு குக்கரை மூடி போடாமல் உள்ட்டா மூடி போட்டு வைக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் அந்த மசாலா வதங்கணும். அதனால் இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்மளுக்கு நல்லா மட்டனில் தண்ணி விட்டுருக்கு. நான் ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கல. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். இருக்கிற இந்த தண்ணியே போதும். இப்போ நான் ஒரு 5 விசிலுக்கு குக்கர் மூடி போட்டு இது வைக்கிறேன். இப்போ ஒரு 5 விசில் வரட்டும். இப்போ நம்மளுக்கு 5 விசில் வந்துடுச்சு. காற்று இறங்கிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா மணமாக இருக்குது. மட்டனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நான் 4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணல, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதக்கிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி மட்டன்லேயும் சேர்த்துருக்குறோம். நம்ம காரம் எப்படி தேவையோ அப்படி சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 4 தக்காளியும் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் தக்காளி இந்த ரெசிபிக்கு ஜாஸ்தி யூஸ் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு தக்காளி அவ்வளோ பிடிக்கலன்னா ஒரு 2 கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பேருக்கு நல்லா நம்மளுக்கு தக்காளி நல்லா ஸ்மாஷாக இருக்கு பாருங்க. இப்போ இந்த மாதிரி வந்த பேருக்கு நம்ம கீமா எடுத்து சேர்த்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் தண்ணி சேர்க்கல. எனக்கு இந்த பதமே போதும். இப்போ கொத்தமல்லி இதை தூவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் நம்ம 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வைக்கலாம். 1 நிமிஷம் வதங்கட்டும். கீமா அந்த மசாலாலாம் சேர்த்து பாருங்கள். இப்போ நல்லா இன்னும் நல்லா மணமாக இருக்குது. நம்மளுக்கு சூப்பராக மட்டன் கீமா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாதத்துக்கு, சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது மட்டன் கீமா மசாலா நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பரோட்டா செஞ்சுருக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.